இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நாங்க என்ன தப்பு செஞ்சோம் சிங்கம் சார்? இப்போ எதுக்கு எங்க கையில விலங்க போட்டீங்க? இன்னைக்கு காலையில இருந்து நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. டச் விட்டுறாம இருக்கணும்ங்கிறதுக்காக தான் உங்களை வச்சு ஒரு சின்னதா பிராக்டிஸ் பண்ணேன். ஓடுங்க ஓடுங்க. அந்த காளிய ரொம்ப கோவத்துல இருக்கறான். பாக்குற எல்லாத்தையும் காலி பண்றான். என்ன பண்றதுனே தெரியல. Why fear when Singam is here? அந்த காளையை எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நான் சுலபமா பிடிப்பேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேர் சேர்ந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் தெளிவா முடிச்சிடுவோம். நீ தைரியமா இரு. அந்த காளைய ரொம்பவே மோசமானவன். ஓடுங்க. அது காளையா இருந்தாலும் சரி கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி எங்க பரம்பரையே இந்த காளைகளை அடக்கின பரம்பரை. இப்படித்தான் எங்க பரம்பரையில ஒரு தடவை போதும் நிறுத்து உன்னுடைய கற்பனை திறமைய. உன் கேவலமான பிளாஷ்பேக்க அவன் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கான்டா. இதோட இந்த கதையை முடிச்சுக்கட. பத்துலோ எங்க பரம்பரைய பத்தி உனக்கு தெரியாது. எங்க பரம்பரைய வீர பரம்பரை. இதெல்லாம் எங்களுக்கு தூசு. அப்படியா? என்ன மாதிரி காளைங்களை அடக்குறதுல நீங்க ரொம்ப கில்லாடிங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் அடக்கி காட்டுறேன் பாரு. அப்படி மட்டும் நான் பண்ணல. என் பேரு காளையம் கிடையாது. இங்க பாரு, அவன் ரொம்ப கொடூரமான கோவத்துல இருக்கான். இப்ப ஓடலனா வாழ்க்கையில நம்ம எப்பவும் ஓட முடியாது. ஓடிடலாம்டா மோட்டோ. இதை விட எத்தனையோ முரட்டு காளைகளை அடக்கின பரம்பரை நாங்க. அந்த காளையே எங்க? யாருக்கே தெரியும்? நானே காலை தூக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறேன். அவன் கீழ தான் இருக்கான் மோட்டோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் டாப் ஆங்கிள்ல பாருங்கடா. ஐயோ குரலே போடுறா இருக்குடா. ஏதாவது பண்ணு பத்லு. எங்கடா கேப் போடுது? கேப் போடாம சுத்தி சுத்தி சுளுக்கிட்டு இந்த ஹேர் மேலேயே பறந்துட வேண்டியதுதான். எங்களை ஆபத்துல நீதான் காப்பாத்தணும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் அருமை சகோதரா, உனக்கு என்ன ஆச்சு? உன் முகத்துல மரண பயம் தெரியுது. என்ன ஆச்சு? இது வரைக்கும் மாட்டுக்கு நம்ம தான் மரண பயத்தை காட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாடு வித்தியாசமானது. நமக்கு அது காட்டிக்கிட்டு துரத்துது. என்ன பண்றது? ஒரு காளை எங்க 3 பேரையும் சின்ன பின்ன படுத்திருச்சு மாட்டையா. அது மட்டும் இல்ல, அது முட்டல அந்த இடத்துல அப்படியே நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. காளைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டர் ஜட்கா இவனுக்கு ஏதாவது ஒரு சூட்டை கொடுத்து காப்பாத்துக்கல பாவம். அட கவலைப்படாதீங்க நண்பர்களா, நீங்க எனக்கு சகோதரர்கள் மாதிரி. நான் குடுக்கறத நீ போட்டுக்கிட்டேனா மாடு உன்னை முட்டி முட்டி டயர்டாயி வந்த வழியா பார்த்து திரும்பி ஓடிரும். சுத்து வட்டாரத்துல எதுவுமே இல்ல. ஓஹோ, இவ்வளவு நேரம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்துட்டு இப்பதான் வெளியில வர்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்க பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்களே, இப்ப என்னாச்சு? தைரியமா நிக்கிறீங்க? அந்த டிரெஸ் இருக்கிற தைரியமா? அந்த டிரெஸ்ஸோட உன்னை காலி பண்றேன் பாரு. அடுத்த ரவுண்டுக்கு தயாராயிடுச்சு. ஓடி வந்துரு மோட்டோ. இந்த டிரெஸ் போட்டு என்னால வேகமா ஓட முடியாது. என்ன காப்பாத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிங்கம் சார் நம்ம கூட சேர்ந்து செம சுளுக்கு வாங்கினாரு. இப்ப அவர் வரமாட்டாரு. நீ கடவுளை வேண்டிக்க மோட்டோ. அவர் உனக்கு ஏதாவது வழி பண்ணாதான் உண்டு மோட்டோ. மோட்டோ இங்க வந்தானே இல்லையா? இல்லையே, இன்னும் வரலையே. அநேகமா ஆந்தி வேணும்னு நினைக்கிறேன். உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க வழி வச்சோன்னா நீ என்ன மேல இருந்த வந்து எங்களை காலி பண்ற?
அட என்னோட பெல்ட் நிமிந்து போச்சே. உதவி செஞ்சதுக்கு என்னையே இப்படி பண்றீங்களா? உங்களுக்கு நான் இனிமே உதவியே செய்ய மாட்டேன். ஆமா. டேய் பூசணிக்கா மாட்டையா, நான் என்னடா பண்றது? அந்த காளையை நடத்தா பயமா இருக்கு. அது என்ன கொன்னுட போல இருக்கு. எப்படியாவது அதுகிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும். அட என் உயிர் நண்பா மோட்டு, அழாதடா சொல்லும். நீ வெளியே போனா மட்டும்தானே உனக்கு பிரச்சனை வரும். அமைதியா போய் அந்த ட்ரம்முக்குள்ள பதுங்கிக்கோ. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வராத. டாக்டர் ஜட்கா, இதுதான் மிஸ்டர் காளையன். இவர்தான் மிஸ்டர் ஜட்கா. இவர் மிஸ்டர் கசிட்டாராம். எல்லாத்துலயுமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்க, நான் சாப்பிட ஏதாவது சூடா வாங்கிட்டு வந்துடுறேன். பால்கனிக்கு அனுப்பிட்டியாடா? இருக்கட்டும், இதான் சேஃபான இடம். அப்படின்னா நாம பறக்க வேண்டியதான் போல இருக்கு. கஜ கஜா ரெடி ஆயிரு, நாம பறக்கணும். எஸ்ஐ ஓடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுடா. ஐயோ பத்துலோ, நாங்க இங்கதானே இருந்தோம். இதை எதுவும் பண்ணலையே, எங்களையா துரத்துது. இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வேகமா. அது நம்ம மோட்டுவை தேடித்தான் வந்துச்சு. அவனை நாம தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கணும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஓட்டு ஓட்டுது. மிஸ்டர் கருப்பு காளையன், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. மாமியாரே காப்பாத்துமா. உண்மைய சொல்ல போறீங்களா இல்ல என்கிட்ட முட்டு வாங்க போறீங்களா? மூட்டுல உன் மண்டையில 2 கொம்பு முளைச்சிடும், ஜாக்கிரதை. சொல்லிடுறேன்ப்பா, சொல்லிடுறேன். அதோ அவன் அந்த ட்ரம்முக்குள்ளதான் பதுங்கி இருக்கான். என்னமோ என்கிட்ட சவால் விட்ட? தைரியம் இருந்தா இப்போ என்ன அடக்கி காட்டுறா. சார் பாத்துக்கோங்க சார், ஸ்பீட் பிரேக் ஏதாவது வந்துற போகுது. சிங்கம் சார், சீக்கிரமா போய் என் ஆறுயிர் நண்பன் மோட்டுவை காப்பாத்துங்க சார். அவன் உயிருக்கு பங்கம் வந்துற போகுது. நீ கவலைப்படாத. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க உயிரை காப்பாத்த வேண்டியது இந்த சிங்கத்தோட வேலை. நம்ம பின்னால அந்த காளையம் வரலையே. ஏப்பா கொஞ்சம் பின்னால திரும்பி பாருப்பா. அந்த காளையை நம்ம கூட எதுவும் வரல இல்ல? இல்ல வரல. நான் சொல்றத கவனமா கேளுங்க நண்பர்களே. எப்படியாவது நாம அந்த காளையை அடக்கிய ஆகணும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களின் சாட்சியா சொல்ற அந்த காளையை அடக்கலன்னா நாம உயிரோட இருக்க முடியாது. இத நான் என்னுடைய சபதமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓய் மோட்டோ, ஏன் இப்படி குளிங்க அழுவுற? சபதம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அது முட்டி என் பட்டே போச்சு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எப்படியாவது காப்பாத்துங்க. யோசிங்க, எப்படியாவது ஏதாவது யோசிங்க. ஏன் கேட்ட மாட பிடிக்கிற ஐடியா 20 வருஷமா சூப்பரா இருக்குது. மரியாதையா நில்லு. நீ எங்க ஓட்டாலும் விட மாட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிச்சு. இப்போ என் பிளான் என்னன்னு சொல்றேன், நல்லா கேளுங்க. இதோ இந்த இடம் இருக்குல்ல, இங்கதான் நாம பெரிய குழி நோண்ட போறோம். அதுக்கப்புறம் அது மேல இலைய போட்டு மறைச்சிடலாம். மோட்டு இங்க இருந்து மாட்டுக்கு முன்னாடி ஓடி வருவான். அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமா வந்து இப்படி வந்துருவான். மாட்டுக்கு இந்த குழி தெரியாது. புரியுற மாதிரி சொல்றேன். மோட்டு குழி கிட்ட வந்து இந்த பக்கம் வந்துருவான். குழி தெரியாம மாடு ஓடி வந்து குழிக்குள்ள விழுந்துரும். எப்படி? ஏதோ இங்க தப்பு நடக்குது. என்ன பிடிக்கிறதுக்காக இவனுங்கெல்லாம் ஏதோ ஒரு செட்டப் பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன பிடிக்கவே முடியாது. ஏன் முன்னாடி நீங்கெல்லாம் ஒரு கொசு. சரி மோதி பார்க்கலாம் வாங்க. வந்து பாரு, தைரியம் இருந்தா வந்து பாரு. இறங்கிய டயலாக சொல்லிக்கிறேன். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீங்க என்னதான் என்ன சிக்க வச்சாலும் என்கிட்ட வந்து நீங்க சிக்கணுங்கிறதான் விதி. நீங்க எப்படி வந்து சிக்கனீங்க பாத்தீங்களா?
பத்துலு பத்துலு, நானும் காத்தாடி விடுறதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? மோட்டு சக்கராந்தி வேற வரப்போது இல்ல, அதுல பட்டம் விடுற காம்படிஷன் நடத்த போறாங்களாம். எல்லாரும் காம்படிஷனுக்கு தயாராக்கிட்டு இருக்காங்க. நானும் பட்டம் விடலான்னு ஆவலா இருக்கேன். ஐடியா இருந்தா கூடுறா மோட்டு. டேய் மண்டையா, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, ஏதாவது ஒரு பட்டம் டீல்ல மாட்டி கீழே விழல, அதை எடுத்து விட்டு பார்த்து நம்ம போட்டியில கலந்துக்க ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. அங்க பாரு, அந்த காத்தாடி தனியா வருது பாரு, சீக்கிரமா. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை கவனிக்கல. அந்த காத்தாடிய பாத்துக்கிட்டே வந்தோமா, அதான் கவனிக்க. காத்தாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா காத்தாடி பிடிக்க போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுல ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். இதோ உங்க கண்களை பாருங்க எப்படி செவந்து போயிருக்குன்னு. அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க கண்ணு ஒண்ணும் செவந்தெல்லாம் போகலையே. நல்லா இருக்கிற எங்க கண்ணு செவந்து போனதா ஏன் இந்த அகலமான அங்கிள் சொல்றாரு? இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, கரெக்டா இருக்கா? எங்களை மன்னிச்சிருக்க பாக்ஸர் அண்ணே. ஒரு பக்கம் அடிச்சதோட சரி, இன்னொரு பக்கம் விட்டுட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் சரி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? காத்தாடியை பிடிக்க போகும்போது இனிமே கண்ணு மண்ணு தெரியாம ஓட மாட்டோம். பத்துலு, நீ கைய நல்லா புடிச்சுக்கோ. நான் மெதுவா போய் அந்த காத்தாடியை எடுத்துறேன். நீ தைரியமா போ மோட்டு, உன்னை நான் பத்திரமா புடிச்சிக்கிறேன். பல்ல பல்லே, பல்ல பல்லே. இது பாஞ்சி பாயிர பட்டம். இந்த பாக்ஸரோட பட்டம். விட்டு பார்த்தா சீரிப்பாயோ நான் விடுற பட்டம். இது பாக்ஸரோட பாக்ஸர் அண்ணே, நீங்க எப்படி இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னீங்க பாக்ஸர் அண்ணே? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ரோட்ல கிடக்கிற பட்டத்தெல்லாம் எடுக்கிறது இல்ல பாக்ஸர் அண்ணே. நீங்க பாருங்களேன், மரத்துக்கு மேல இருக்கிறத மட்டும் தான் நாங்க எடுத்தோம். ஆமா பாக்ஸர் அண்ணே, ஆமா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாங்க வேணும்ட்டு விழல, மரக்களை ஒடிஞ்சுதான் விழுந்துட்டோம். அட, இந்த அடிங்கிறது நமக்கு விழாம இருக்கணும்னு நாம முடிவு பண்ண கூடாது. அதெல்லாம் மேல இருக்கிற ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவான். அண்ணே, உங்க உடம்பு தான் பயங்கர அகலம்னு நினைச்ச, உங்க மூளையும் ரொம்ப அகலமா தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நமக்கு எப்போ என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த ஆண்டவன் தானே முடிவு பண்றான். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த காத்தாடி மரத்துல மாட்டுறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நீங்க வேற யார் மேல வேணாலும் விழலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க கீழ இருந்து மேல போக வேண்டி இருக்கும். தேவையா? ஒரே ஒரு நிமிஷம். மேல இருந்து நாங்க கீழே வந்தது வாஸ்தவம் தான். ஆனா கீழே இருந்து நாங்க எப்படி மேல போனோம்? எல்லாம் கடவுள் செயல். இருங்க புரிய வைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இனிமே நாங்க இந்த விளையாட்டுக்கு வர மாட்டோம். பாஞ்சி பாயிர பட்டம் இந்த பாக்ஸரோட பட்டம். மோட்டு பத்துலோட பட்டத்தை ஏன் பட்டம் அறுக்கும்? அண்ணா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வர போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம மொட்டை மாடியில இருந்து பட்டம் விடுறது மிகப்பெரிய தப்பு தான். ஒண்ணுல இருந்து கண்ணீர் வரும், இன்னொரு கண்ணு ரத்தம் மட்டும் செவக்கும். இதை தானே சொல்ல வரீங்க? கீழே இருந்து மேல போக வேண்டிய இருக்கும். நீங்க எந்த தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கண்ணே. 1 2 3 மட்டும் சொல்லுங்கண்ணே. 1 2 3 அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி திரும்பி இப்படி ஓடிடுவோம். மரியாதையா ஒரு பஞ்சு வாங்கிட்டு போங்க. பாஸ், இந்த வைரத்தை தான் நம்ம கடத்த போறோமா? ஆனா ஊருக்கு வெளியில இருக்கிற உங்க அண்ணனுக்கு வைரத்தை எப்படி கொண்டு போய் கொடுக்க போறீங்க? அது கஷ்டமாச்சே. இன்ஸ்பெக்டர் சிங்கம் நம்மள பிடிக்கிறதுக்காக அவர் கண்ணுல விளக்கண்ணிய விட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் தானே நம்பர் 2? இந்த வைரத்தை எப்படியாவது நான் கடத்திக்கிட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? முழிக்காதீங்கடா பேக்குகளா. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத சொல்றேன். இந்த வைரத்தை நான் ஒரு பெரிய பட்டத்துல கட்டி அத பறக்க விட போறேன். ஊருக்கு வெளியே இருக்கிற அண்ணன் கிட்ட வைரத்தை விழ வைக்க போறேன். வைரமும் எங்க அண்ணன் கைக்கு போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயமும் சிங்கத்துக்கு தெரிய போறது இல்ல. என்னோட பட்டம் சைனாவோட மேக்கு. ரிமோட்லயே பட்டம் விடுவோம்ல நாங்க. என் பட்டத்து கூட யாராலையும் போட்டி போட முடியாதே. அவன் அழுகுறி ஆட்டம் ஆடுறான். இரு, அவனை வச்சுக்கிறேன். மோட்டோ, வீட்டுக்கு போய் தூங்கு. ஜானோட பட்டத்துக்கிட்ட போட்டி போட்டா உனக்கு சங்கு. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனுங்க பட்டத்துக்கு பதில என் பட்டத்தால தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். டீல விட்ட காலி பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப பாரு உனக்கு என்ன பண்றேன்னு.
அடே ஒரு பட்டை அறுத்ததுக்கா இப்படி கண்ணாடி கண்டு போற அளவுக்கு கத்துற? மோட்டோ ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சீக்கிரம் சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. நம்ம டானோட பட்டத்தை பத்தி நம்ம ஜட்கா சாருக்கு நான் போன்லயே எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன். அவனோட பட்டத்துக்கு சரிசமமா நமக்கும் ஒரு பட்டம் ஜட்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துடும். மோட்டு, என் உயிர் நண்பா, என் அருமை சகோதரா, இங்க பாரு. பத்துலுக்காக நான் இத ஸ்பெஷலா தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். காத்தாடி எவ்வளவு பெரிய காத்தாடி! இது பெருசு மட்டும் இல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து ஒரு ஆளும் கூட பறந்து போகலாம். இத பறக்க வைக்கிறதுக்கு நூல் தேவையில்ல, பெட்ரோல் தேவை. இத யாராலையும் கட் பண்ண முடியாது. இது கிட்ட யாரும் டீலுக்கும் வர முடியாது. பின்னிட்டீங்க ஜட்கா சார். இத வச்சு அந்த ஜான நான் ஒரு வழி பண்ணிடுறேன். இங்க பாரு பத்துலு, இத ரொம்ப தூரம் கொண்டு போய் காத்துல பறக்க விடு. ஒருவேளை இத மேல பறக்க வச்சிட்டோன்னு வையு, அதுக்கப்புறமா இத ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? இந்த பட்டனை பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? அடே நிறுத்துங்கடா, டே என்ன கீழே இறக்குங்க. என்னடா பண்றீங்க? இறக்குங்கடா. அச்சோ, நீங்க என்னப்பா பண்றீங்க? இத நான் இப்பதான் முதல் தடவையா கண்டுபிடிச்சிருக்கேன். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு நேரம் தேவையே. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. யோ 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 யோ, தலையெல்லாம் சுத்துது. சீக்கிரமா இறக்கி விடுங்கய்யா. சீக்கிரம் இறக்குங்கடா டே. நம்ம கீழ இருந்து பட்டை விடுறதும் தப்பு, பட்டத்தோட சேர்ந்து மேல பறக்கிறதும் தப்பு, போற போக்க பார்த்தா காத்தாடி விடுறத பாக்குறதும் தப்பு. இந்த மோட்டு பத்துலு எங்க இருந்தாலும் அங்க போறது மிகப்பெரிய தப்பு. ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வயிறோ. பட்டத்தை புடிங்கடா, சீக்கிரம் பட்டத்தை புடிங்க. ஒரு கோடி புடிங்க, சீக்கிரமா அத பறந்து புடிங்க. இந்த வைரத்தை நம்ம சிங்கம் சார் கிட்ட ஒப்படைச்சாக்கணும். சீக்கிரமா சிங்கம் சாருக்கு போன் பண்ணுங்க, சீக்கிரம். நினைக்காதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். உங்க வண்டியை திருப்பி கொடுத்துடுறோம். பாவிங்களா, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சமோசா மோட்டு எப்படி இருக்க? ஆமா, வண்டி யார் ஓட்டுறா? அடே பத்துலு, அங்கேயே இருந்து வந்துட்டேன். மோட்டு, அந்த வண்டிக்குள்ள இருக்கிற பட்டனை உடனே அழுத்து. நாங்க இந்த ஏரி வழியா ஏறி போய் அந்த பட்டத்தை பிடிக்கிறோம். அழுத்த சொன்னா உடனே அழுத்திட்டிய, காப்பாத்துங்க. சொன்னா கேள்றா, எங்களை கீழே இறக்கி விடுறா மோட்டோ. நீ தள்ளு, நான் ட்ரை பண்றேன். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மாட்டிக்கிட்டே கஜ கஜா. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது அது நடக்காது. வைரம் மட்டும் கிடைக்கலன்னு வைங்க, நீங்க எல்லாரும் இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்க வேண்டியிருக்கும்.